வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 38. பொழுது விழிந்ததும் சித்தார்த் வேகமாக தன்னுடைய நண்பனின் வீட்டை நோக்கி சென்றான். அப்பொழுது அங்கு அவன் கண்ட காட்சி அவனை நிலைகுலைய செய்தது. அவனது மனது கலங்க ஆரம்பித்தது. கண்கள் கலங்கின, கைகள் நடுங்கின. அவனுள் இனம் புரியாத வேதனை எழுந்தது. அவன் தன்னை அறியாமல் கலங்கினான். ஏனென்றால் நிஷா தற்பொழுது கார்த்திக்கின் மனைவியாக இருந்தாள். முந்தைய நாள் இரவில் மிக பயங்கரமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்க நிஷாவின் பெற்றோர்கள் அவளை தங்களுடன் வருமாறு அழைத்தனர். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அவளது மனம் முழுக்க சித்தார்த்தை திருமணம் செய்து கொண்டு அவனுடன் வெளியூர் எங்கேயாவது சென்றுவிட வேண்டும் எனவே நினைத்து கொண்டிருந்தது. அதனால் அவள் தன் பெற்றோர்களிடம் மீண்டும் செல்ல வேண்டாம் என முடிவெடுத்து இந்த ஊரை விட்டு செல்வதாக கூறினாள். அதன் காரணமாக நிஷாவின் பெற்றோர்கள் அவளை வெறுத்தனர். மிகவும் கோபத்திலிருந்து அவளுடைய அப்பா மற்றவர்களை பார்த்து, இவளுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இனிமே இவ என் பொன்னே இல்ல என்று கூறியபடி தன் மனைவி மற்றும் மகன் என அனைவரையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டார். அங்கு கார்த்திக்கின் உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் மட்டுமே நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அனைவரும் நிஷாவின் இந்த நிலைக்கு கார்த்திக் தான் காரணமென நினைக்க ஆரம்பித்தனர். தன் தாயும் தந்தையும் தன்னை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து நிஷா அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது தீரனுடன் வந்த கான்ஸ்டபிள் முருடன் கார்த்திக்கை விசாரித்துக் கொண்டிருந்தான். டே, நீயும் அந்த பொண்ணு எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க? சார், நான் எல்லாம் யாரையும் லவ் பண்ணல. அந்த பொண்ணு ஊருக்கு போறேன்னு சொல்லிச்சு, அதனால துணைக்கு தான் வந்தேன். மத்தபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. டே தம்பி, உன்ன மாதிரி நான் பல பேரை பார்த்துட்டேன். எல்லாரும் ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் 2 அடி போட்டா உண்மை தானா வரும். சார், சத்தியமா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார். சரி, உன் போனை கொடு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று முருகன் கூறியதும் உடனடியாக தன் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து நீட்டினான் கார்த்திக். சார், நீங்க வேணும்னா இந்த போனை செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு தடவை கூட அவளுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி அவளும் எனக்கு கால் பண்ணியிருக்க மாட்டா. அவன் நம்பர் கூட எனக்கு தெரியாது சார் என்று கார்த்திக் கூறிக்கொண்டிருக்க அவனுடைய மொபைலை முழுவதுமாக பரிசோதித்தார் முருகன். கார்த்திக் கூறியது போல எந்த ஒரு அழைப்பும் அவளது மொபைலுக்கு செல்லவில்லை. அதேபோல் அவளது மொபைலிலிருந்தும் எந்த ஒரு அழைப்பும் கார்த்திக்கின் மொபைலுக்கு வரவில்லை. அதை பார்த்ததும் முருகனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவர்கள் காதலர்களாக இருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட போன் பேசாமல் இருப்பார்கள் என யோசித்தான். அதன் பிறகு முருகன் யதார்த்தமாக கார்த்திக்கின் கேலரியை ஓபன் செய்து பார்த்தான். அதை பார்த்ததும் அவன் அதிர்ந்து போனான். நிஷாவின் புகைப்படங்கள் அனைத்தும் கார்த்திக்கின் மொபைல் கேலரியில் இருந்தன. அதை அவன் டெலீட் செய்யாமல் அப்படியே வைத்திருந்தான். முதல் முறையாக நிஷா ஆற்றங்கரையில் சித்தார்த்துடன் நெருங்கியின்றபடி முத்தமிட்டுக் கொண்டிருக்கும் புகைப்படம் அதிலிருந்தது. அதை பார்த்ததும் முருகனுக்கு நிச்சயம் கார்த்திக் தான் இது அனைத்திற்கும் காரணம் என தோன்றியது. உடனே முருகன் கார்த்திக்கை பார்த்து சிவந்த கண்களுடன் ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். முருகனின் அந்த அடி தாங்க முடியாமல் அரைந்த வேகத்தில் கார்த்திக் கீழே விழுந்தான். டே, என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்கார டேஸ் மாதிரி இருக்கா? உன்னோட கேலரி ஃபுல்லா அந்த பொண்ணோட போட்டோ தான் இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு பர்சனலா அனுப்புன போட்டோவை நீ கேலரி ஃபுல்லா வச்சிருக்க. இதுக்கு மேலேயும் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு எங்களை நம்ப சொல்றியா என கூறிக்கொண்டே கார்த்திக்கை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தான் முருகன். அப்பொழுது அவனது பெற்றோர்கள் வந்து கான்ஸ்டபிள் முருகனை தடுத்தனர். உடனே அவன் தன் கையிலிருந்த ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர் தீரன் மற்றும் கார்த்திக் பெற்றோர்களுக்கு காண்பித்தான். உடனே ஊரிலுள்ள பெரியவர்கள் அதை பார்த்துவிட்டு கார்த்திக் அம்மா அப்பாவிடம், ஏன்பா, நீ எல்லாம் ஒரு நாட்டாமையா? உன் பையன் இப்படி ஒரு பொண்ணை நம்ப வச்சு கெடுத்திருக்கான். ஆனா நீங்க எதுவும் நடக்காத மாதிரி உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. பேசாம அந்த பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று கூறினார். உடனே அதற்கு கார்த்திக்கின் அம்மா, அது எப்படிங்க முடியும்? இந்த பொண்ணோட புகைப்படம் எல்லாம் இந்த ஊர் புற பரவி கிடக்கு. இந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிருக்கு. எவன் கூடியோ கட்டி புடிச்சு நின்னு முத்தம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவளை என் வீட்டு மருமகளா கூட்டிட்டு போக முடியும்? அது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பையன்தாமா. நீ அவனை உத்தமன் மாதிரி பேசாத, சரியா? அந்த பொண்ணு உன் பையனுக்கு தனியா அனுப்புன போட்டோ எல்லாத்தையும் ஊர் புற பரப்பி விட்டுருக்கான் இந்த நாதாரி. அதே மாதிரி அந்த பொண்ணை கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து நிக்கிறது கூட உன் பையனாதான் இருக்கும். இப்ப மாட்டிக்கிட்ட உடனே நல்லவன் மாதிரி நடிக்கிறான் என ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூற ஆரம்பித்தனர். அதன் காரணமாக வேறு வழியில்லாமல் வாய் பேச முடியாமல் வாயடைத்து போனாள் கார்த்திக்கின் அம்மா. அதன் பிறகு வேறு வழியில்லாமல் ஊர் மத்தியில் வெறும் மஞ்சக்கயிற்றை நிஷாவின் கழுத்தில் கட்டினான் கார்த்திக்.
ஊரிலுள்ளவர்கள் மத்தியில் நிஷாவின் சத்தமும் கார்த்திக்கின் அலறனும் எடுபடவில்லை. கார்த்திக்கின் அம்மாவிற்கு வேதனை தாங்க முடியாமல் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஒரே மகன் என ஆசையாக வளர்த்தவள் தன் மகனின் திருமணத்தை தான் நினைத்தது போல நடத்த முடியவில்லை என நினைத்து கண்கலங்கி அழுது கொண்டிருந்தாள். அதன் பிறகு நிஷாவை நாட்டாமையான கார்த்திக் தன் அம்மா தங்களுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். கார்த்திக்கின் அம்மாவிற்கு நிஷாவை பார்க்க பார்க்க வெறுப்பும் கோபமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கார்த்திக் முஜியை பழிவாங்குவதாக நினைத்து நிஷாவின் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டாள். ஆனால் அது அனைத்தும் இப்பொழுது கார்த்திக்கின் குடும்பத்திற்கு வில்லங்கமாக வந்தது. ஊரிலுள்ளவர்கள் அனைவரும் நிஷாவின் கவர்ச்சி புகைப்படம் வாட்ஸ்அப்பில் பரவியது என பேசியது போய் தற்பொழுது கார்த்திக் மனைவியின் புகைப்படம் வாட்ஸ்அப்பில் பரவியது என பேச ஆரம்பித்தனர். வாட்ஸ்அப்பில் வரும் புகைப்படம் கார்த்திக்கின் மனைவியா, ஊர் நாட்டாமையின் மருமகளா என பலர் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தன. அவர்கள் பேசிக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தையும் கார்த்திக்கின் காதுகளுக்கு விழும்பொழுது அவன் மரண வேதனையை அனுபவித்தான். தேவையில்லாமல் ஒருவனின் புகைப்படங்களை பகிர்ந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவன் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். ஒருவனின் கர்மா எப்படி அவனை மீண்டும் வந்து தாக்கும் என்பதை முதல் முறையாக அவன் உணர்ந்தான். தான் வேறொருவருக்கு செய்த தீங்கு தன்னையே வந்து சேர்ந்துள்ளது என்று நினைத்து அவன் மனதிற்குள் அழுது கொண்டிருந்தான். வெளியில் பார்ப்பதற்கு அவன் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் சொல்ல முடியாத வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய காதலி கார்த்திக்கின் மனைவியாகிவிட்டாள் என்பதை தெரிந்து கொண்ட சித்தார்த்திற்கு கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. அவனால் கார்த்திக்கின் வீட்டில் நிற்கக்கூட முடியவில்லை. உடனே அவன் வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டிக் கொண்டிருக்க அழுது கொண்டே கத்திக்கொண்டே பைத்தியம் பிடித்தவன் போல தெருக்களில் ஓடினான். அவன் அவ்வாறு ஓடுவது பார்க்க வினோதமாக இருந்தது. தெருவில் நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் சித்தார்த்தின் செயலைக் கண்டு பயந்தனர். ஏன் இவன் இப்படி பைத்தியம் போல ஓடுகிறான்? என்ன ஆயிற்று? நல்லாதானே இருந்தான் என ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தோன்றியதை பேசிக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு சித்தார்த் 2-3 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதற்கு மேலும் நாம் இந்த ஊரில் இருந்தால் சரி வராது என நினைத்த சித்தார்த் வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல நினைத்தான். ஆனால் தன் அம்மா அவனை வெளியூர் செல்ல அனுமதிக்காததால் அவன் பக்கத்து ஊருக்காவது செல்லலாம் என நினைத்து தன் அம்மாவிடம் பெர்மிஷன் வாங்கினான். அதன்படி அவன் தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு தன் அப்பாவிற்கு தெரிந்த ஒருவருக்கு உதவியாளனாக வேலை செய்யலாம் என நினைத்து வந்தான். ஆனால் அவர் ஊரில் இல்லை. ஒரு முக்கியமான வேலை காரணமாக வெளியூர் சென்று விட்டார். சித்தார்த்திற்கு என்ன செய்வது என தெரியவில்லை. திரும்பவும் வீட்டிற்கு செல்ல அவனுக்கு மனமில்லை. அதனால் அவன் இங்கும் அங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று வந்தான். அங்கு அவனுக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை. பிச்சைக்காரனைப் போல அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் இரவு வேளையில் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது 4-5 ஆசாமிகள் குடிபோதையில் அவனை தாக்கினர். அப்பொழுதுதான் அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மரத்தில் ஏறி ரஞ்சிதாவின் வீட்டு மாடியில் குதித்தான். இவ்வாறு தன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் ரஞ்சிதா மற்றும் மாயாவிற்கு கூறி முடித்தான் சித்தார்த். சித்தார்த் கூறிய அனைத்தையும் கேட்ட ரஞ்சிதாவிற்கு அவனை பார்க்க மிகவும் பாவமாக இருந்தது. அவன் ஆசையாக காதலித்த காதலி தற்பொழுது அவனுடன் இல்லை என்பது அவனுக்கு என்ன ஒரு வேதனையை அளிக்கும் என ரஞ்சிதா உணர்ந்தாள். அவனது அந்த வேதனையை தன்னுடைய அன்பினால் போக்க வேண்டுமென ரஞ்சிதா நினைக்க ஆரம்பித்தாள். மாயாவை பொறுத்தவரை அவன் கூறுவது வெறும் கதையைப் போலவே இருந்தது. அவள் இது எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் அவனை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே நினைத்தாள். சரி சரி, நீ எங்ககிட்ட உண்மைய சொன்னியா பொய்ய சொன்னியான்னு தெரியல, ஆனா நாங்க சொல்ற வரைக்கும் எங்க வீட்டை விட்டு போகக்கூடாது என மாயா கடினமான குரலில் கூறினாள். அதை கேட்ட சித்தார்த் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். உடனே மாயா அவனை பார்த்து, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருக்கும் தெரியாம ஓடிவிடுவு போல இருக்கு. அப்படி யாருக்கும் தெரியாம ஓடுனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பக்கத்துல தான் இன்ஸ்பெக்டர் தீரன் வீடு இருக்கு. அவர்கிட்ட சொன்னா நீ அங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவாரு என்று அவள் கூறியதும் சித்தார்த்தின் கண்கள் தீரன் வீட்டை பார்த்தன. அங்கே மாடியில் தன் குழந்தை வெண்பாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் ஜாஸ்மின். ஜாஸ்மினை வைத்து எப்படியாவது தீரனையும் பழிவாங்க வேண்டுமென நினைத்தான் சித்தார்த். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.